மிதுன ராசி நண்பர்களுக்கு டிசம்பர் மாதத்திற்குடைய பலன்களில் முதலில் டிசம்பர் மாதம் தொடங்கக்கூடிய அந்த நாளில் பார்த்தீங்கன்னா டிசம்பர் 1 முதல் டிசம்பர் 6 வரை இவர்களுடைய 6ஆம் வீட்டில் இணைந்திருக்கக்கூடிய கிரக இணைவுகளாக இருப்பது ஒரு அதிகமான பணி ரீதியிலான நன்மைகளை மட்டுமே கொடுப்பார். திருமண வாழ்வில் சில பிரிவினைகள், வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கிய பிரச்சனை ஏதாவது ஏற்படக்கூடிய வாய்ப்பாக 6ஆம் வீட்டை வலுப்படுத்தக்கூடிய கிரகத்தினால் 7ஆம் வீடு சில தொல்லைகளை அடையும். இதில் ஓரளவிற்கு பிரிந்து இருக்கக்கூடியவர்களுக்கு இது ஒரு பெரிய லக்கியான பரிகாரமாக தானே இறைவன் கொடுத்திருக்கார் அப்படின்னு நீங்க எடுத்துக்கொள்ளலாம். 6ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய கிரகங்கள் எல்லாமே உங்களுடைய 5 குடையவரான சுக்கிரன் கிரகம், உங்களுடைய 3 குடையவரான சூரியன் கிரகம், 6ஆம் அதிபதியாகவே இருக்கக்கூடிய செவ்வாய் கிரகம். ஸோ ஓவராலாக உங்களுக்கு ஒரு பூர்வீகத்திலிருந்து வெளியூர் வெளிநாடு செல்லக்கூடிய விஷயங்களுக்கு அற்புதமான ஏற்றம், பணி ரீதியிலான பிரமாதமான பிரயாணங்களால் அற்புதமான வளர்ச்சி, நல்ல ஒரு புது வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் இந்த மிதுன ராசி நண்பர்களுக்கு கிடைக்கும். கடன்களால் ஏற்றம், ஒரு மேன்மையான ஒரு விஷயங்கள் பணி ரீதியிலாகவும் கடன்கள் ரீதியிலாகவும் ஏற்படக்கூடிய நல்ல நிலை, வெளிநாட்டு தொடர்பினாலும் ஒரு நல்ல பலன்கள் நடக்கும். நீங்கள் பணிக்காக மட்டும் இல்லாமல் நீங்கள் பிஸ்னஸாக இருந்தாலும் மாணவர்களாக இருந்தாலும் உங்களுக்கு ஒரு பூர்வீகத்திலிருந்து வேறு இடத்திற்கு வெளியூர் வெளி மாநிலம் செல்லக்கூடிய நல்ல அமைப்பை இந்த மிதுன ராசிக்கும் இந்த விருச்சிகத்தில் உள்ள அதிக கிரகங்கள் முதல் வாரத்தில் கொடுக்கும். அடுத்ததாக 7ஆம் தேதி இணையக்கூடிய புதன் கிரகம் உங்களுடைய சுகஸ்தானாதிபதி. இதில் பார்த்தீங்கன்னா ஆரோக்கியத்திற்கு சற்று கவனமான எச்சரிக்கையான பலனாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். இது உங்களுடைய ஆரோக்கியம் மட்டும் இல்லாமல் தாயாருடைய ஆரோக்கியம், வீடு வாகனம் தொடர்பான சில பழுதுகளும் ஏற்படலாம். ஆனால் பணிக்கு இது அற்புதமான பிரமாதமான வளர்ச்சியும் வெற்றியும் கொடுக்கக்கூடிய நல்ல பலன்கள். ஸோ ஓரளவிற்கு நீங்கள் ஆரோக்கியத்தை அலட்சியம் செய்யாமல் சரியாக பார்த்து கொண்டாலே போதுமானதாக இருக்கும். டிசம்பர் 8ஆம் தேதி செவ்வாயுடைய மாற்றம், உங்களுடைய 6ஆம் அதிபதி 7இல் வந்து அமர்வது, வாழ்க்கை துணைக்கு பிரயாணங்கள், பூர்வீகத்தில் இருந்து வேறு இடத்துக்கு செல்லக்கூடிய சில இடமாற்றம், அலைச்சல்கள் இப்படி இருக்கலாம். இல்லைன்னா அவங்களுக்கு சில விரயங்கள், ஆரோக்கியத்திற்கான சில மருத்துவ விரயங்கள் இதெல்லாம் ஏற்படலாம். நீங்களும் ஆரோக்கியத்தை பார்த்து கொள்ள வேண்டும், வாழ்க்கை துணையும் ஆரோக்கியத்தை பார்த்து கொள்ள வேண்டும். தனுசு ராசியில் அமரக்கூடிய செவ்வாய் கிரகம் மிதுன ராசிக்கு கண்டிப்பாக ஆரோக்கியத்தில் மிக அதிக எச்சரிக்கையாக இருப்பது உங்களுக்கு ஒரு பெரிய நல்ல பலனை கொடுக்கும். அடுத்ததாக கிரக மாற்றம் டிசம்பர் மாதம் 17ஆம் தேதி சூரியன் கிரகம் புது தமிழ் மாதமாக மார்கழியாக உங்களுடைய 7ஆம் வீட்டில் பலமான இணைவாக ஒரு புதிய கிரகமாக அங்கு வந்து இணைய போகிறார். 3ஆம் அதிபதியான கிரகம் 7ஆம் வீட்டில் இருப்பது வாழ்க்கை துணைக்கு அதிர்ஷ்டத்தினால் மேன்மை, மனதில் மகிழ்ச்சி, உற்சாகம், ரொம்ப பிரமாதமான ஒரு பெரிய வளர்ச்சி உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு ஏற்பட்டு அதனுடைய பிரதிபலிப்பு ரிஃப்ளெக்ஷன் உங்களுக்கு பாஸ் ஆகக்கூடிய நல்ல நிலையாக இருக்கும். ஸோ அவர்களுடைய உதவியால் உங்களுக்கு எல்லா வேலைகளும் சுலபமாக நடக்கும். எல்லாமே சூழலுக்கு ஏற்றார் போன்ற விஷயங்களுக்கு அப்ளை பண்ணி கொள்ளலாம். அடுத்ததாக டிசம்பர் 20ஆம் தேதி சுக்கிரன் கிரகமும் தனுசு ராசியில் அமர்வது காதல் தொடர்பான விஷயங்களில் ஒரு பாசிட்டிவான வளர்ச்சி பாதையில் மிதுன ராசி ஒரு நல்ல விஷயங்களை சந்திக்கக்கூடிய பலன். ஆனால் அது பாதக வீடாக இருப்பதனால் ஓரளவிற்கு நீங்கள் ஒரு 40% அந்த காதலை நீங்கள் சரியான விஷயமாக இருக்குமா அப்படின்னு ஒரு முறைக்கு பல முறை யோசித்து முடிவெடுப்பது காதல் தொடர்பான விஷயங்களுக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்கும். முக்கியமாக இந்த மாதம் இருக்கக்கூடிய அற்புதமான மாற்றங்கள், நீண்ட நாள் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய வாய்ப்பு. சூரியன் 6இல் இருப்பதும் 7இல் இருப்பதுமே உங்களுக்கு பிரமாதமான ஒரு பணியில் வளர்ச்சி, வாழ்க்கை துணையினுடைய அதிர்ஷ்டத்தினால் அவர்களுடைய பூர்வீக ரீதியிலான நன்மைகள், அவர்களுடைய ஒரு கிளவரான டெசிஷன் மேக்கிங்கினால் உங்களுக்கு ஒரு பெரிய முக்கியமான விஷயங்களை கையாளக்கூடிய திறமையாக இருக்கலாம். 6ஆம் வீட்டில் ஆட்சி பெற்ற செவ்வாயாக இருந்தாலும் அவர் 7ஆம் வீட்டிற்கு மாறினாலும் பணிக்கு இது எந்த பாதிப்பையும் கொடுக்காது. அற்புதமான பணியில் பிரயாணங்கள், அதனால் பெரிய லாபம் இதெல்லாமே ஏற்படும். ஆனால் செவ்வாய் விருச்சிகத்தில் இருந்தாலும் தனுசில் மாறினாலும் மிதுன ராசியாகிய நண்பர்கள் ஆரோக்கியத்திற்கு இது பிரச்சனையான நிலையை கொடுக்கும். முக்கியமாக நீங்கள் ரத்த அழுத்தம் இருக்கா அப்படிங்கிறத சரியாக பார்த்து கொள்வது ரொம்ப முக்கியம். ஒரு பிபி அப்பாரட்டஸ் நீங்கள் வீட்டிலேயே வாங்கி வைத்துக்கொண்டு பார்த்து கொள்வது கூட ஒரு பெரிய பாதுகாப்பை கொடுக்கும். ஸோ ஆன் த ஹோல் மிதுன ராசிக்கு ஒரு அற்புதமான நல்ல நிலை. பணி இல்லாமல் ரொம்ப குழப்பத்தில் இருந்த நண்பர்களுக்கு பணி மாற்றம் வேண்டி காத்து கொண்டிருந்த மிகப்பெரிய தடங்கல்களை சந்தித்து கொண்டிருந்த நண்பர்களுக்கு நீண்ட நாள் குழப்பங்கள் தீரக்கூடிய நல்ல பலன்கள். ஏனென்றால் 5இல் ஆட்சி பெற்ற கிரகம் மன மகிழ்ச்சியை தான் கொடுப்பார் சுக்கிரன். அவர் 6இல் வந்து மறையும் பொழுது பூர்வீகத்தை விட்டு கிளம்பக்கூடிய வாய்ப்புகளை அற்புதமாக கொடுப்பார்.
ஸோ இது வந்து பணிக்கான நீண்ட நாள் விஷயங்கள், ஒரு நல்ல சொல்யூஷனை கொடுக்கக்கூடிய பலன்கள். ஆனாலும் வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கியமும் சில பிரயாணங்களை அவங்க சந்திக்கக்கூடிய நிலையும் நீங்கள் சரியாக புரிந்து கொண்டு இதை கையாள்வது இந்த மாதம் மிதுனத்திற்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்கும்.